பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 21 வசனம். நாங்கள் பலவீனர் ஆனது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணி உள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணி உள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியினமாய் பேசுகிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து திருச்சபையுள்ள மக்களிடம் அவர் தன் சொல்கிறதுனால் அது அவமானமாக அவர் நினைக்கல. பாருங்கள், அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. அவர் வெறும் தாழ்மையை பற்றி மட்டும் அல்ல, அது உண்மையான ஊழியக்காரன் தன் பலத்தை பெருமைப்படுத்தாமல் தன் பலவீனத்தையும் நேர்மையாக ஒத்துக்கொள்கிறானே, அந்த காரியங்களை இது காட்டுகிறது. பாருங்கள், பவுல் தன்னை உயர்த்தி காட்டவில்லை. மற்றவர்கள் தங்கள் அதிகாரம், அந்தஸ்து, அந்த சாதனைகளை பெருமைப்படுத்திய போது பவுல் தன் பலவீனத்தை அவர் மறைக்கவில்லை. பாருங்கள், 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 9 வசனத்தில் பார்க்கிறோம். என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னோட பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய பலவீனம் தேவனுடைய செயலுக்கு ஒருபோதும் தடையாக இருக்க வேண்டுவதில்லை. நாம் பலவீனமான இடத்தில்தான் தேவனுடைய கிருபையின் வல்லமை அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. பாருங்க, போலி ஊழியக்காரர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள அவர்கள் முயற்சிப்பார்கள். ஆனால் பவுலோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா, என்னை பாருங்கள் என்பதுக்கு பதிலாக கிறிஸ்துவை பாருங்கள் என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட வாழ்க்கையாகத்தான் பவுலோட வாழ்க்கை இருந்தது. என்னை குறித்து பெருமை பாராட்டுவது எனக்கு ஆகாத காரியம் என்று கலாத்தியர் 6 அதிகாரம் 14 வசனத்திலே பார்க்கிறோம். பாருங்க, தன் குறைகளை ஒப்புக்கொள்வது தோல்வியின் அடையாளம் அல்ல, தேவனை சார்ந்திருப்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஒரு மனுஷன்கிட்ட 2 குடங்கள் இருந்தது. ஒரு குடம் முழுமையாக இருந்தது, மற்ற குடத்திலே சிறிய விரிசல் இருந்துச்சு. தினமும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வரும்போது அந்த விரிசல் இருந்த குடம் பாதி தண்ணீரை அது கீழே சிந்திரும், அது லீக்காயே போயிடும். அந்த குடம் ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு, நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத இருக்கிறேன், என்னால் ஒரு முழுமையான தண்ணீரை கூட கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. ஒரு நாள் அவங்க எஜமான்கிட்ட அதுக்கு நீ செல்லும் பாதையில் ஓரத்தில் நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எஜமான் அந்த குடம் ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. இந்த மாதிரி நான் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கேன், நீங்கள் என்னை வச்சுட்டு நீங்கள் எதுவுமே நல்லதாக எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, டெய்லி தண்ணி கொண்டு வரும்போது அந்த வழி பாதையை நீ பார்க்குறியா, அங்கே ஒரு அழகான பூக்கள்லாம் மலர்ந்துருக்கிறத பார்த்தியா அப்படின்னோடனே, ஆமாம் நான் பார்த்தேன் எஜமான் அப்படின்னோடனே, உன் விரிசல் எனக்கு தெரியும், அதனால் தினமும் அந்த கீழே லீக்காகிற அந்த தண்ணீரை வைத்து இந்த பாதையில் பூக்கள், அந்த செடியை பூக்கள் முளைக்கிற அந்த செடியை நான் வளர்க்க ஆரம்பித்தேன். பாருங்கள், இப்போ அழகான அந்த பூக்களை பூக்குது. உன் பலவீனத்தையும் நான் பயனுள்ளதாக மாற்றினேன் அப்படின்னு சொல்லி அந்த எஜமான் சொல்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, அதுபோல தான் நம்முடைய பலவீனங்களையும் தேவன் தம்முடைய மகிமைக்காக அவர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நாம் முழுவதுமாக இதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். நாம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் நம்மில் செயல்படுகிற தேவன் பலவானாக இருக்கிறார். நாம் முடியாது என்று முடித்து விடாமல் தேவனுடைய கிருபையால் என்னால் முடியும் என்ற விசுவாசத்தோடு நாம் முன்னேறி செல்வோமா? நாம் இந்த ஒரு அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. இந்த 2026 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதமாகிய 8வது மாதத்தின் 22ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்படே. அப்போ இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவனே, அப்பா நாங்கள் எப்போதெல்லாம் பலவீனப்பட்டு இருக்கிறோமோ, சோர்ந்து போயிருக்கிறோமோ, அப்பா உங்களுடைய பலன் எங்களை தாங்கிறதுக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய கிருபை எங்களை அதிகமாய் நிரப்புகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒரு புதிய நாளைக்குள்ளே எங்களை நடத்தி கொண்டதற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் இந்த புதிய கிருமினாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம்.
எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் எசப்பா நீர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாமம் உயரணும், நாங்கள் எப்போதும் தாழ்ந்திருக்கணும், உங்களுடைய நாமம் உயர்ந்திருக்கணும். இது அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோமே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.